வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அகண்டா 2 மூவி ரோஸ்ட். பிளட் எல்லா படத்துலயும் இந்த ஒரு கேரக்டர் இருக்கும். அப்படிப்பட்ட கேரக்டர் தான் இப்ப காட்டுறாங்க. இம்பாசிபிள். உங்களால அவரை ஒன்னும் பண்ண முடியாது மேடம். இவர் யாருன்னு தெரியல. இவர் தாங்க ஹீரோவுக்கு பில்டப்னு, அச்சோ இவரா ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே அப்படின்னு பில்டப் கொடுக்கறதுக்குன்னே ஒரு கேரக்டர் வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட கேரக்டர் தான் இது. கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. ஆனா அவரு சொன்ன தர்மத்துக்கு முன்னாடி இந்த சட்டம் எல்லாம் ரொம்ப சின்னதா தெரியுது மேம். இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்போ பில்டப்னாலே பாலையாதான் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிருக்கலாம். ஆனா ஊர் உலகம் ஒத்துக்காது. அதனால கொடுத்த காசுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூறான். எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான்? மின்னல கையில அடக்கலான்னு நினைக்காதீங்க மேம். இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. தப்பு பண்ணா 100 பேரை கொல்லுவாரு. அனாவசியமா ஒரு எறும்ப கூட காயப்படுத்த மாட்டாரு மேம். டைம் எனக்கு கண்டினியூவா விக்கல. அப்ப அவர் என்ன ரேப் பண்ணாரா? பயத்துல எனக்கு விக்கல் நின்னே போச்சு. அவ்வளவு நல்லவரா? எடுத்ததும் சைனாவை காட்டுறாங்க. ஜெனரல் பையன் செத்துட்டானா? எப்படி செத்துட்டான்னு வாங்க பாப்போம். General, your son was a brave soldier. என் புள்ள எத்தனை பேரை கொன்னுட்டு செத்துருக்கான். சாரி சார், ஒரு இந்தியன் சோல்ஜர் குத்துனா ஒரே குத்துல செத்து போயிட்டார். என் பையன் எத்தனை பேரை சாவடிச்சான்? ஒரே குத்துல செத்து போயிட்டா சார். The flag is smiling. We should make it cry. Sir, அந்த குறுக்கா சொல்றான் இந்தியாவை பழி வாங்குறதுக்கு எக்ஸ் ஜெனரலை போயிட்டு மீட் பண்ணுவோம் அப்படின்னு. அது அழணும்னா இந்தியா கையில அடி வாங்கி என்னைக்காவது ஒரு நாள் அந்த நாட்டோட அழிவுக்காக காத்துட்டு இருக்க எக்ஸ் ஜெனரல் சாங்க தான் பார்க்கணும். அவனை காட்டும் போது ரொம்ப பயங்கரமா பில்டப்பா காட்டுறானுங்க. Where is Chang? உள்ள போய் பார்த்தா பகவத்கீதை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனாடா இந்தியாவை பழி வாங்க போறான். 25 வருஷமா நான் தேடிட்டு இருக்கிறது அதத்தான். 25 வருஷமா இந்தியாவை பழி வாங்குறதுக்காக தேடிட்டு இருக்கானா. உடனே சொல்லிட்டான் கடவுள் தான் காரணம் அப்படின்னு. கடவுளா? எஸ். ஏண்டா டேய், 25 வருஷமா இதையாடா கண்டுபிடிச்சேன். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சு அழிக்கிறதுக்காகவே நான் உருவாக்கின ஆயுதம் அது. ஏதோ ஆயுதம் வச்சிருக்காங்களாம். இவங்க என்ன வச்சிருக்க போறாங்க? சைனாக்காரங்க வைரஸ தான் வச்சிருப்பாங்க, கொரோனா மாதிரி. ஒரு ஊரோட கலெக்டர் வந்து சொல்றான் அந்த ஊரோட நேம வந்து லிஸ்ட்ல இருந்து எடுத்துடணும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் பார்க்க வரான். அந்த பேரை அனௌன்ஸ் பண்ணா நிறைய பேரோட உயிர் போயிடும் மேம். என்ன ப்ராப்ளம்? ஏன்னா அந்த ஊர்ல நிறைய கஞ்சா குடிக்கிங்க இருக்கிறதா சொல்றான். யாருக்கு மேம் போன் பண்றீங்க? இந்த பிரச்சனையை 1 hourல கிளியர் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு. கவர்மெண்ட்னாலே சமாளிக்க முடியாதத 1 hourல ஒருத்தவர் சமாளிச்சிருவாராம். வாங்க யாருன்னு பாப்போம். 3 times unbeatable, unstoppable, the one and only. ஓ குரலி வித்தையா? காரை இப்படி சுத்தி விடுவாரா. அந்த காரை 4-5 பேரை சாவடிச்சிட்டு வந்து நிக்கும். டாடி ரங்கா, நியாயமா இது? நம்ப முடியாது. எப்ப என்ன பண்ணுமே தெரியாது. மெண்டல் தான் கூப்பிடுவோம். என்னடா பண்றீங்க? அக்கா வந்திருக்கா? என்னடா ஒரே குத்துல எல்லாம் மேல பறக்குறீங்க? கொடூரமா இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்காமறா. நம்ம ஆளு ஃபைட் என்னமோ ஒரு 5 நிமிஷம் தாங்க ஃபைட் பண்ணுவாரு. ஆனா பேசியே 1 hour சாவடிச்சிருவாருங்க. பாரத் கா தடுக்கன் ஹை, பலா ஹை, மாலா ஹை, இஸ் தேஷ் கா உஜாலா ஹை. போனை சாமா அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. இது என்னடா வேணும் நமக்கு? மச்சான் மச்சான்
ப்ரோ செலிப்ரேட் பண்றாரு, டாக்டர் பர்த்டே வந்து டாக்டர் டீச்சர் கூட செலிப்ரேட் பண்றாருங்க. இந்த பொண்ணு ஓரமா வச்சுட்டு டீச்சர் கூட என்னடா செலிப்ரேட் பண்ற. அடுத்து ஒரே கொத்துல செத்து போன நம்ம ஜெனரல் பையனுக்காக பழி வாங்குறதுக்காக வைரஸ கலக்க போறானுங்க. மகா கும்பமேளா. இந்த தண்ணியே வைரஸ் தான், மேற்கொண்டு இவங்க வைரஸ கலக்க போறாங்க. வைரஸ்னால எல்லாரும் பொத்து 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 பொத்துன்னு விழுகுறாங்க. என்னடா பொத்து பொத்து விழுகுறாங்க? இங்க மட்டும் இல்ல, பின்னால மொத்தம் விழுகுறாங்க. வைரஸ் கியூர் பண்ற மெடிசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலையா பொண்ணு வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. We made it, sir. இது எப்படியோ டெரரிஸ்டுக்கு தெரிய வந்து டெரரிஸ்ட் துரத்த ஆரம்பிப்பாங்க. இவளும் பல்லாயிரம் கிலோமீட்டர் ஓடி 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 அவ ஒரு வழியா லடாக்குக்கே ஓடி வந்துருவாங்க. அங்க தூங்குன நம்ம காட்ஸிலா பாலையா வந்து எழுப்பி விட்டாங்க. பெரிய போதி தருமரு அப்படியே சூழத்தாலே புல்லட்டெல்லாம் தடுத்துருவாரு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூமுடா. தலைவன் போர்க்ல நூடுல்ஸ் எடுக்கிற மாதிரி கிண்டிட்டே வருவாரு. பூஸ் பண்ணி கிருட்டு 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 போய் டேமார் நடுமுதுல ஒரு மிதி. இப்ப அப்படியே போனா நம்ம காட்ஸிலா பாலையா வந்து சைனாவோட வார் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் சோலோவா முடியும். போறதே யுத்தத்துக்காக தான். ஒரு வழியா நம்ம காட்ஸிலா பாலையா வந்து ஸ்டைலா மாஸா வந்து இறங்குறாரு. போடுவாரு பாருங்க ஒரு ஃபைட்டு. கொடூரமா இருக்கு. ஆஃப்டர் ஃபைட்டுக்கு அப்புறம் ஒரு சில டயலாக் பேசுவாரு, வாங்க பாப்போம். மலையில திரியிற ஓணான திங்கிற நீங்க எங்க? ஒவ்வொரு மலைய கஷேத்திரமா மாத்தி வழிபடுற நாங்க எங்க? குச்சியால பூச்சிய திங்கிற நீங்க எங்க? பசங்களுக்கு வேதம் சொல்லி கொடுக்கிற நாங்க எங்க? டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? டேய் ஒரு எதிரி நாடாறதால ஒரு மரியாதை வேணாமாடா? அவர் மேல கை வச்சா எங்க நாடே வரும். ஒரு வழியா நம்ம பாலையா பேசிய அங்க உள்ள எல்லாரையும் சாவடிச்சிருவாரு. இது போல நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ற வரைக்கும் டில் தென் பாய் மக்களே. இந்த மாதிரி காமெடி வீடியோ பார்க்கணும்னா ஃபாலோ பண்ணுங்க.